everyone. Today we have to see the following session of class 1 mathematics 7th standard. Before we have to going to learn, now we have to know about the fundamental operations under additions. Book page number 4, note number 1. When we add two integers of the same sign, the sum will also be an integer of the same sign. கீழ உள்ள ஆப்ரேஷன்ஸ் பாருங்க, சேம் அஸ். இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டெஃபினிஷன் என்னென்னு புரிஞ்சிடும். இப்போ சேம் சைன்ஸ் மீன்ஸ் இந்த ரெட் கலரில் டினோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ப்ளஸ் ப்ளஸ் இதுதான் given two integers. ரெண்டுமே சேம் சைன்ஸில் இருக்குது. ஸோ the given answer will be on positive integers. Suppose the given two integers may be in negative signs. The following answer will be an negative sign. Note number 2. When we add two integers of the different sign, the sum will be the difference between the two integers and have the sign of the integers with the greater value. கீழே உள்ள ஆப்ரேஷனை டினோட் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸில் இருக்கும்போது the given integer பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கும்போது given ஆன்சர் எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னா, சேம் சைன்ஸில் ப்ராப்ளம் இல்லை. சேம் சைன்ஸ் வரும்போது given அதே சைன்ஸ் போட்டுட்டு ரெண்டு இன்டீஜர்ஸையும் ஆட் பண்ணி ரைட் பண்ணுவோம். இப்போ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் வரும்போது which one is greater, given two இன்டீஜர்ஸில் எது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கோ அதோட இன்டீஜரை தான் ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸில் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவோட இன்டீஜர்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஸோ அந்த சைனை நான் ஆன்சரில் ரிப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துருக்க கிவன் இன்டீஜர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் வரும்போது சப்ட்ராக்ட் பண்ணி ரைட் பண்ணணும். அதே கீழே பாருங்கள், இப்போது நெகட்டிவ் சைனில் உள்ள நம்பர்ஸ் எனக்கு கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும்போது ஸோ ரெண்டு இன்டீஜரில் எது பிக் ஒன்னோ அது நெகட்டிவ் சைனில் ரெப்ரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட சைன் தான் ஆன்சரில் ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு then we have to subtract each other. Then last one, the integer without a sign represents a positive integer. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாசிட்டிவ் இன்டீஜருக்கு முன்னாடி ப்ளஸ்ன்ற சிம்பிளை டினோட் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது பாசிட்டிவ் இன்டீஜர் தான். நெக்ஸ்ட் we have to see example 1.1. ஸோ இப்போ நம்பர் லைன் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். add the following integers using number line. First one 10 and minus 15. பாருங்க, let us add the integers using number line 10 and minus 15. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணுற ப்ரொசீஜர் ஏற்கனவே கிளாஸ் 1ல் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 0 மிடில் போர்ஷன்ஸில். ஸோ அதுதான் ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம். பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ, ரைட் சைட் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் லெஃப்ட் சைட் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட லேண்டிங் பொசிஷன் 0ல் ஸ்டாண்ட் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிவன் இன்டீஜரை பாருங்க 10. ஸோ அது 10ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ 0லேருந்து ரைட் சைடில் நான் 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுறேன். Then again அடுத்த adding integers minus 15. So we have to move back on 15 steps. Okay, so 10லேருந்து 15 step backward வர because of the negative signs. Okay வா? So 10லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Then last landing position will be in minus 5. So we have get the answer 10 plus minus 15 it's equal to minus 5. Then the second subdivisions minus 7 and minus 9. Minus 7 and minus 9. So என்ன கொடுத்துருக்க given two integers மே நெகட்டிவ் சைன்ஸில் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம நோட் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நோட் ரெண்டுமே சேம் சைன்ஸில் இருக்கும்போது கிவன் ஆன்சர் சேம் சைனில் ரெப்ரசன்ட் ஆகும் அண்ட் வி ஹாவ் டு ஆட் டுகெதர். இதுவே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸில் இருக்குது. ஸோ வி ஹாவ் கம்பேர் இட். when we compare the two integers, 15 is the greatest one, so we have to write minus sign on the answer. Then we have to subtract each other. Then we get 15 minus 10 5. So negative sign in play ஆகி minus 5. Okay va? Then
செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் என்னோட 0 லேண்டிங் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோட நெகட்டிவ் சைன்ஸே இதில் 2 இருக்கிறதுனால ரெண்டுமே ஆடிங் பொசிஷனில் இருக்கிறதுனால என்னோட நம்பர் லைன் நெகட்டிவ் சைன் மோஸ்ட் ஆஃப் அஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ 0 லேண்டிங் பொசிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் -7. ஸோ we have to move -7. Then the another adding number -9. So we have to move -7 to 9 step forward. I last landing position in -16. On the number line we first start at 0 facing positive directions and move 7 steps backward reaching -7. Then we move 9 steps backward to the represent of -9 and reach at -16. Thus we get -7 plus -9 it's equal to -16. Then another example 1.2. Add first one -40 and +30. So -40 and +30 add பண்ணிக்கிட்டேன். Using of notes for second note என்ன பார்த்தோம் alternative signs ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. -40 is the greatest number. நம்பரை மட்டும் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் we have to put on signs. ஸோ இதுதான் greatest number. இதோட சைன் தான் என்னோட ஆன்சரில் ரெப்ளிகேட் ஆகும். மைனஸ் we have to subtract 40 minus 30 we have 10. So we write -10. And another example 60 minus 50. ஓகேவா? ஸோ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ 60 plus -50. Okay, then we have to compare the two numbers 60 and -50. Which one is great? 60 have a positive sign, so we have to write or without write positive integer. Okay, so 60 லேருந்து 50 subtract பண்ணும்போது எனக்கு remaining என்ன கிடைக்கும் 10. So we have to write positive 10. Then example 1.3. Add first one -70 and -12. ஓகேவா? ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ஸில் இருக்குது. சேம் சைன்ஸில் வரும்போது என்னோட கிவன் ஆன்சரும் என்ன சைன் இருக்கோ அதிலே தான் ரெப்ரசன்ட் ஆகும். இங்கே ரெண்டுத்துலேயுமே எனக்கு மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால என்னோட ஆன்சரும் நெகட்டிவில் தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ சைன் ரைட் பண்ணியாச்சு. ஸோ we have to add each other. ஸோ இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 70 plus 12 adding 82. So we have to get -70 plus -12 is equal to -82. Next one 103 and 39. So we have to add each other. Normally நம்ம பேசிக்ஸில் என்ன பண்ணுவோமோ அதே ஆடிங் தான். இதில் சேம் சைன்ஸ் ஆடிங் தான், பாசிட்டிவ் சைன்ஸ் தான். வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனி நம்பர் இட்ஸ் கால்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ we have to add 103 and 39. We get 142. Next example 1.4. A submarine is at 32 feet below sea level. Then it moves 8 feet. Find the depth of the submarine. சப்மரைனா என்னென்னா நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தண்ணி கடியில் தான் ட்ராவல் ஆகும், அதுதான் சப்மரைன். ஸோ அந்த சப்மரைன் சி லெவலில் எவ்வளோ பிலோவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 32 feet பிலோவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? தென் இட் மூவ்ஸ் up 8 feet. ஸோ அந்த 32 feetலேருந்து அந்த சப்மரைன் 8 feet சி லெவலில் மேலே வருது. ஓகேவா? ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சப்மரைன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 8 feet மூவ்க்கு அப்புறம் கரண்ட் பொசிஷன் ஆஃப் தி கரண்ட் டெப்த் ஆஃப் தி சப்மரைன். ஸோ சொல்யூஷன் எ சப்மரைன் இஸ் 32 feet பிலோ த சி லெவல். ஸோ என்ன கிவன் டேட்டா கொஷின்லேருந்து நம்ம டேட்டா எழுதிக்கலாம். எ சப்மரைன் இஸ் 32 feet பிலோ த சி லெவல். ஸோ அந்த சப்மரைன் என்ன ஃபீட்டில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ஃபோர் இட் ரெப்ரசன்டட் பை -32. ஸோ இந்த சி லெவலை எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் லைனில் ஸோ அந்த வாட்டர் லேண்டிங் பொசிஷன் இருக்கு இல்லையா, அது 0. இந்த பிலோ சி லெவல் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை நெகட்டிவாகவும் ஸோ அந்த வாட்டர் லெவலுக்கு மேலே உள்ள வேல்யூஸ் பாசிட்டிவாகவும் டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் சைன் ஏன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரியுது இல்லையா? ஸோ அப்போ வாட்டர் லேண்டிங் லெவல் பிலோவில் இருக்கும்போது -32. நெக்ஸ்ட்
it moves up 8 feet. நான் இப்போ புரியுதா நான் ஏன் அந்த நம்பரில் என்ன எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இப்போ 32 ஃபீட்டுங்கிறது பிலோவில் இருக்குது. ஸோ அப்போ 8 ஃபீட்டு நான் மேலே வரும்போது என்னோடது எங்கே போகும், எந்த டைரக்ஷனை நோக்கி போகும் தான், பாசிட்டிவை நோக்கி போகும். ஸோ we have to write moves above is represented as +8. Okay, then we have to find the depth of the submarine. The depth of submarine equal to -32 + 8. ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அல்டர்னேட்டிவ் சைன் இருக்குது, which one is greater, 32. ஸோ அதோட சைனை ஆன்சரில் இன்புட் பண்ணுங்கள். then we have to subtract each other. 32 minus 8 we have to 24. Therefore the submarine is located at 24 feet below the sea level. Next, example 1.5. Sita saved rupees 225 and she has spent rupees 400 on credit basis for the purchase of stationery. Find her due amount. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீதாவோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் rupees 225 இருக்குது. தென் she has spent rupees 400 on credit basis. credit means credit debit எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு இல்லையா, அதுதான் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். டெபிட் கார்டு மீன்ஸ் நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான் டெபிட்டர்னு சொல்கிறது. கிரெடிட் மீன்ஸ் நமக்கு தேவையான பொருளை பேங்க்லேருந்து, கிரெடிட் மீன்ஸ் கடனாக வாங்கிக்கிறது. ஓகே, ஸோ அதை மறுபடியும் நம்ம ரீட்டைன் பண்ணணும். அதுதான் அந்த ஃபைண்ட் ஹர் டியூ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 400 rupees அவர் கிரெடிட்டாக வாங்கியிருக்கா, 225 அவளோட அமௌண்ட்லேருந்து அந்த கிரெடிட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா மீதி டியூ அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பாருங்கள் சொல்யூஷன். த அமௌண்ட் சீதா ஹேஸ் rupees 225. சீதா கிட்ட இருக்கிற அமௌண்ட் 225. ஸோ அதை பாசிட்டிவில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ஸ்டேஷ்னரி ஆன் கிரெடிட். இது கிரெடிட் கடன் அப்படின்றதுனால நான் என்ன வச்சுக்கிறேன், மைனஸில் ரெப்ரசன்ட் ஆகும். இது என்ன அமௌண்ட்டுன்றதுனால ₹400 நான் ரைட் பண்ணியிருக்கேன். லாஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் த டியூ அமௌண்ட் டு பெய்டு. ஸோ ரிமைனிங் அவர் டியூ அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 225 ஒரிஜினல் காஸ்ட், அவரோட சேவிங் காஸ்ட், -400 அவளோட கிரெடிட் பேசிஸை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். which one is greater, 400. it has a minus sign, so we have to write minus. Okay, then we have to subtract each other. 400 minus 225, then we get 175. Therefore Sita has to pay ₹175 rupees. Next example 1.6. From the ground floor a man went up 6 floors and came down 6 floors. In which floor is he now? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, from the ground ஃப்ளோரில் ஒரு மேன் இருக்கான். அவன் வெண்ட் அப் 6 floors. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த மேன் 6 floors ட்ராவல் ஆகுறான். ரிமைனிங் கேம் டவுன், அந்த 6th floorலேருந்து மறுபடியும் 6 floors கீழே இறங்குறான். ஸோ அப்போ நவ் இன் விச் ஃப்ளோர் இஸ் ஹீ நவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அவன் இருக்க லேண்டிங் பொசிஷன் எந்த ஃப்ளோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மீன் பேசிக்ஸ். நம்ம நம்பர் லைனில் இமேஜின் பண்ணும்போது 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன், ஏன்னா 6 floor மேலே ஏறுறாங்க இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் த ஃப்ளோர்ஸ் கிளைம்டு அப், மேலே போகிறது தான் கிளைம்டு அப் அந்த வேர்டில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் ரைட் +6. தென் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் கிளைம்டு டவுன். ஸோ அப்போ எத்தனை இது அவன் டவுன் ஆகுறான், 6 floor மேலே போயாச்சு. 6th floorலேருந்து ரிமைனிங் அவன் 6 floors கீழே டவுன் ஆகுறான். ஸோ அதை டவுன்ன்றதுனால மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். நவ் த லேண்டிங் பாயிண்ட், அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ த லேண்டிங் பாயிண்ட் -6 +6 -6 ரெண்டும் இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், -6 +6 ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸில் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ்லனா விச் ஒன் இஸ் கிரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே பாருங்கள் சேம் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ எதுவுமே கிரேட்டுன்னு சொல்ல முடியாது. 6லேருந்து 6 சப்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ரிமைனிங் இருக்குது 0. ஸோ த மேன் நவ் லேண்டிங் பொசிஷன் இஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.